தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. அறிவோம் ஆன்மீகம். மகா சங்கடஹர சதுர்த்தி என்றால் என்ன? ஆவணி மாதம் தேய்பிறை சதுர்த்தியில் வரும் சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தி என அழைக்கப்படுகிறது. சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் ஆவணி மாத மகா சங்கடஹர சதுர்த்தியில் துவங்குவது வழக்கமாக உள்ளது. சங்கடஹர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயக பெருமானின் 32 வடிவங்களில் ஒன்றான சங்கட நாசன கணபதி வடிவத்தை வணங்குவது சிறப்பு. சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு அனைத்து துன்பங்களையும் நீக்கி சௌபாக்கிய வாழ்வு தரக்கூடியது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. எந்த மலர்களை எத்தனை நாட்கள் பயன்படுத்தலாம்? இறைவனுக்கு பல வகை மலர்கள், இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்வது தொன்று தொட்டு வரும் பழக்கமாக உள்ளது. பொதுவாக பூக்கள், இலைகள் வாடுவதற்கு முன் இறைவனுக்கு அர்ப்பணித்து வழிபடுவது சிறந்தது. அதேபோல் இறைவனுக்கு அர்ச்சிக்கப்படும் சில வகை பொருட்களை அவற்றை சேகரித்த நாளில் இருந்து குறிப்பிட்ட நாட்கள் வரை வைத்திருந்து பின்னர் பயன்படுத்தலாம். அந்த வகையில் வில்வ இலையை பறித்து 6 மாதங்கள் வரையிலும், வெண் துளசியை பறித்து ஓராண்டு வரையிலும், தாமரையை பறித்து 7 நாட்கள் வரையிலும், அரளியை பறித்து 3 நாட்கள் வரையிலும் வைத்திருந்து பூஜைக்கு பயன்படுத்தலாம். துளசியை பறிக்கும் வழிமுறைகள் அறிவீர்களா? துளசியை பறிக்கும் போது சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது. நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திர நாளிலும், திதிகளில் சப்தமி, அஷ்டமி, துவாதசி, சதுர்தசியிலும் துளசியை பறிக்கக்கூடாது. கிழமைகளில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வெள்ளி போன்ற நாட்களை தவிர மற்ற நாட்களில் பூஜைக்காக துளசியை பறிக்கலாம். மேலும் அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, மாலை வேளை, இரவு நேரங்களில் துளசி பறிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய பூக்களையும் இலைகளையும் பறிக்கும் போது பேசிக்கொண்டோ சிரித்துக்கொண்டோ பறிக்கக்கூடாது. அதுபோல கைகளை கீழே தொங்கவிட்டவாறும் பறிக்கக்கூடாது. தெய்வீக ஆற்றல் படைத்த வெற்றிலை. வெற்றிலைக்கு அரச இலை, மாவிலை போன்று தெய்வீக சக்தி உண்டு. வெற்றிலைக்கு செல்வத்தின் தலைமகளாக உள்ள மகாலட்சுமி தேவியை ஈர்க்கும் ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் தீய கர்ம வினைகளையும் அழிக்கும் ஆற்றல் கொண்டது வெற்றிலை. தீய கர்மாவே செல்வமின்மைக்கு காரணமாக அமைந்து வாழ்வில் பல இன்னல்கள் உருவாக்கிவிடுகிறது. இவை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்ய வெற்றிலையை பயன்படுத்தலாம் என்பது ஐதீகம். ஆவணி மாதத்தின் சிறப்புகள். சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்க துவங்கும் மாதம் ஆவணி மாதமாகும். தமிழ் மாதங்களில் 5ஆம் மாதமாக வரும் ஆவணி சிம்ம மாதமாகவும் விளங்குகிறது. இம்மாதம் சிரவண நட்சத்திரமான திருவோணத்தில் பௌர்ணமி வருவதால் சிரவண மாதம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. இதற்கு மாதங்களுக்கு எல்லாம் அரசன் என்று பொருள். சிங்க மாதம், வேங்கை மாதம் என்ற பெயர்களாலும் ஆவணி மாதம் அழைக்கப்படுகிறது.
விநாயக பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் வரும் சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல், மோதகம், அவல் பொரி, சுண்டல், விளாம்பழம், கொழுக்கட்டை, அப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்பு. மேலும் அருகம்புல், வெள்ளெருக்கு, செம்பருத்தி ஆகியவை சாற்றுவது நன்மை அளிக்கும். பொதுவாக சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் விநாயகர் சதுர்த்தியில் துவங்குவது வழக்கம். சதுர்த்தி விரதம் கடைபிடிப்பதால் செல்வ செழிப்பு, காரிய வெற்றி, புத்தி கூர்மை, குழந்தை பேறு, தொழில் வளம், உடல் ஆரோக்கியம் ஆகியவை பெருகும் என்று நம்பப்படுகிறது. கண்ணான கண்ணனின் அவதார திருநாள். தர்மத்தை நிலைநாட்ட திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிறை அஷ்டமியோடு வரும் ரோகிணி நட்சத்திர நாளில்தான். இந்நாளே கிருஷ்ண ஜெயந்தி எனும் பெரும் விழாவாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால், வெண்ணெய், சீடை போன்ற பல வகை பலகாரமும் இனிப்பு வகைகள், பழங்கள் ஆகியவை படைத்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது. இந்நாளில் துவாரகையே விழாக்கோலம் பூண்டு களை கட்டும். மேலும் இந்நாளில் சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணன் வேடமிட்டும் வீடுகளில் கண்ணனின் பாதம் வரைந்தும் கண்ணனை வீட்டிற்கு அழைக்கும் வழக்கமும் எல்லோராலும் பின்பற்றப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. கேரள தீபாவளி, ஓணம் பண்டிகை. ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி வரும் திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கேரளாவில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் தென் தமிழகம் மற்றும் மலையாள மொழி பேசும் மக்களால் பரவலாக எங்கும் கொண்டாடப்படுகிறது. அத்தப்பூ கோலம், ஓணம் விருந்து ஆகியன இந்த பண்டிகையின் சிறப்பம்சமாகும். ஆவணி மாத அஸ்தம் நட்சத்திரத்தில் துவங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை மொத்தம் 10 நாட்கள் இந்த பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படும். இது கேரளாவின் அறுவடை திருநாள், கேரள தீபாவளி, கேரள புத்தாண்டு என பல பெயர்களில் சிறப்பித்து அழைக்கப்படுகிறது. ஓணம் பண்டிகையின் போது கசப்பு சுவை தவிர மற்ற சுவைகளில் 64 வகை உணவு தயார் செய்து ஓண விருந்தளிப்பது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சொக்கரின் திருவிளையாடல்களை சொல்லும் ஆவணி மூலம். ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று என்றே கூறலாம். 12 நாட்கள் இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சொக்கர் மதுரையில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை நினைவு கூறும் விதமாக இந்த விழா நடத்தப்படுகிறது. இதில் 10 திருவிளையாடல்கள் நடத்தப்படும். ஆவணி மூல திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படும். இதற்கு பிறகு 5 மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரர் ஆட்சிதான் நடைபெறும். ஆவணி மூலத்தன்று சூரியன் உதயமாகும் போது வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டும் என்றும், அதற்கு மாறாக மேகமூட்டத்துடன் வெப்பம் குறைவாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பானதாக இருக்கும் என்பது ஐதீகம். பூஜை முடிந்த பின் வெற்றிலையை என்ன செய்யலாம்? பொதுவாக வெற்றிலையை எப்போதுமே வாடவிடக்கூடாது என்று கூறப்படுகிறது. பூஜை முடிந்து வெற்றிலையை வாடவிடாமல் வெற்றிலை போடும் நபர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும். அப்படியே கொடுத்தாலும் தனி வெற்றிலையாக தரக்கூடாது. வெற்றிலையை பிறருக்கு தரும்போது பாக்கு, மஞ்சள், பூ இப்படி ஏதாவது ஒரு பொருளை வெற்றிலையுடன் சேர்த்தே தர வேண்டும். தனியாக வெற்றிலையை தந்தால் செல்வம், உறவு முறிந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. அதேபோல வெற்றிலையை எப்போதுமே வலது கையில்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் வீட்டில் வளர்க்கப்படும் வெற்றிலை கொடியை தனியாக வளர்க்காமல் வேறு ஏதாவது ஒரு கொடியுடன் சேர்த்துதான் வளர்க்கப்படும் வழக்கமும் பொதுவாக கடைபிடிக்கப்படுகிறது. பாதி மனித உடலும் பாதி மீன் உடலும் கொண்டு காட்சியளிக்கும் பெருமாள் ஆலயம் தெரியுமா?
ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரம் நகரில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வேதநாராயண சுவாமி ஆலயம். மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரமான மச்ச வடிவத்தில், அதாவது மீன் வடிவத்தில் பெருமாள் அருளும் ஆலயம் இது. மச்ச அவதாரத்திற்காக இந்தியாவில் அர்ப்பணிக்கப்பட்ட வெகு சில ஆலயங்களில் மிக முக்கியமான ஆலயம் ஸ்ரீ வேதநாராயண சுவாமி ஆலயமாகும். வேதங்களை திருடிச் சென்ற சோமுகாசுரன் என்ற அசுரன் வேதங்களை கடலில் ஒளித்து வைத்தான். ஆகையால் மகாவிஷ்ணு மீன் அவதாரம் எடுத்துச் சென்று வேதங்களை மீட்டு பிரம்மதேவனிடம் ஒப்படைத்தாராம். ஆகையால் இறைவன் இந்த ஆலயத்தில் பாதி மனித உடலும் பாதி மீன் வடிவிலும் அருள்பாலிக்கின்றார். திருப்பதிக்கு அருகிலுள்ள இந்த ஆலயத்தில் பங்குனி மாதம் நடைபெறும் சூரிய பூஜையின் போது 3 நாட்கள் மட்டும் சூரிய கதிர்கள் பிரதான தெய்வத்தின் மீது விழுந்து வணங்குவதும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். ஆண்டு முழுக்க வரும் 12 பௌர்ணமிகளின் சிறப்புகள். நமது இந்து மதத்தில் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்புகள் உள்ளன. அதனை தெரிந்து கொள்வோம். சித்திரை பௌர்ணமி. இந்த உலகில் பிறந்த அனைவரின் செயல்களையும் சித்திரகுப்தன் கணக்கு வைத்துக் கொள்வார் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. ஆகையால் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை வழிபடுதல் நலம். மேலும் குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை வணங்க சிறப்பான நாள். வைகாசி பௌர்ணமி. இந்த நாளில்தான் சூரனை அழிக்க முருகன் பிறந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த நாளில் முருகனை வழிபட்டால் தீமைகள் அழியும், நன்மைகள் நிலைக்கும். ஆனி பௌர்ணமி. இந்நாள் மூல நட்சத்திரத்தன்று வருவதால் முக்கணிகளை கொண்டு இறைவனை வழிபட்டால் சிறப்பு. ஆடி பௌர்ணமி. காக்கும் கடவுள் கலிவரதனுக்கு உகந்த நாள். இந்நாளில் பெருமாளை வழிபட்டால் நலம் விளையும். ஆவணி பௌர்ணமி. அவிட்டம் நட்சத்திரத்தன்று வரும் இந்நாளில் ரக்ஷாபந்தன் எனும் விழா கொண்டாடப்படுகிறது. புரட்டாசி பௌர்ணமி. சிவசக்தியாக அருளும் உமாமகேஸ்வரரை வணங்க உகந்த நாள். ஐப்பசி பௌர்ணமி. லக்ஷ்மி விரதம் இருத்தல் நலம். மேலும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வதும் சிறப்பாக கருதப்படுகின்றது. கார்த்திகை பௌர்ணமி. இந்த நாளில் சிவபெருமான் ஜோதி பிழம்பாக காட்சியளித்தார். ஆகையால் கார்த்திகை பௌர்ணமி தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறது. மார்கழி பௌர்ணமி. திருவாதிரை நட்சத்திரத்தன்று பிறக்கும் இந்த நாள் சிவனுக்கு உகந்ததாகும். இந்த நாளில்தான் இறைவன் நடராஜனாக காட்சியளித்தாராம். தை பௌர்ணமி. பூச நட்சத்திரத்தன்று வரும் இந்நாளில் சிவபெருமானுக்கும் அவரது புதல்வரான முருகப்பெருமானுக்கும் உகந்த நன்னாளாகும். இந்த தினத்தில் இவ்விருவரையும் வழிபட நன்மைகள் நடைபெறும். மாசி பௌர்ணமி. மகம் நட்சத்திரத்தன்று வரும் இந்நாளில் மாசி மகம் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த நாளில் புனித தலங்களில் நீராடி சிவபெருமானை வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கும். பங்குனி பௌர்ணமி. உத்திர நட்சத்திரத்தன்று வரும் இந்நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த நாளில் இருவரையும் வழிபட அனைத்து நன்மைகளும் நடக்கும். பிரதோஷ தினத்தன்று செய்யக்கூடிய செயல்கள். சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு உகந்த நேரம் பிரதோஷ நேரமாகும். இந்த தினத்தில் காலை முதல் விரதம் இருந்து மாலையில் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். பின்னர் பிரதோஷ தரிசனம் கண்டு விரதத்தை முடிப்பது நலம். மேலும் நந்தி தேவருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளையும் கண்டு வணங்கினால் இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் மறுமையிலும் பலன்கள் கிடைக்கும் என கூறப்படுகின்றது. பிரதோஷ தினத்தன்று செய்யக்கூடாதவைகள். பிரதோஷ தினத்தன்று பெண்கள் சிவலிங்கத்தை தொடக்கூடாது. இதனால் பார்வதி அன்னையின் கோபத்திற்கு ஆளாகலாம் என சொல்லப்படுகின்றது. மேலும் சிவலிங்கம் என்பது ஆண்மையின் அடையாளமாக பார்க்கப்படுவதால் இந்த தினத்தில் சிவபெருமானுக்கு மஞ்சள் படைக்கவோ அல்லது மஞ்சளை சிவலிங்கத்தின் மீது பூசவோ கூடாது. அதற்கு பதிலாக லிங்கத்தின் மீது சந்தனம், விபூதி ஆகியவற்றை பூசலாம். மேலும் இந்த தினத்தில்
சிவலிங்கத்திற்கு தேங்காய் தண்ணீர், சங்கு தண்ணீர், சங்கு புஷ்பம், லவங்க இலை, குங்குமம் ஆகியவற்றை படைக்கக்கூடாது என சொல்லப்படுகின்றது. இந்த தினத்தில் பூண்டு, வெங்காயம், கத்திரிக்காய், இறைச்சி மற்றும் கீரை வகைகளை சாப்பிடாமல் இருப்பது நலம். விநாயக பெருமானின் அறுபடை வீடுகள். முதல் படை வீடு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அல்லல் போம் விநாயகர். இரண்டாம் படை வீடு விருதாச்சலம் ஸ்ரீ விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் 18 அடி ஆழத்தில் அருள் பாலிக்கும் ஆழத்து விநாயகர். மூன்றாம் படை வீடு திருக்கடவூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கள்ளவாரண பிள்ளையார். நான்காம் படை வீடு மதுரை ஸ்ரீ மீனாட்சியம்மன் ஆலயத்தில் அம்மன் சன்னதிக்குள் நுழையும் போது வழியிலேயே காட்சியளிக்கும் ஸ்ரீ சித்தி விநாயகர். ஐந்தாம் படை வீடு பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர். ஆறாம் படை வீடு திருநாரையூர் ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பொல்லா பிள்ளையார். ஐயப்ப சுவாமியின் அறுபடை வீடுகள். முதல் படை வீடு கேரளாவில் உள்ள ஆரியங்காவு. இந்த தலத்தில் ஐயப்பன் புஷ்பகலை தேவியுடன் திருமண கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். இரண்டாம் படை வீடு கேரளாவில் உள்ள அச்சன் கோயில். இந்த தலத்தில் ஐயப்பன் பூரணை புஷ்கலை தேவியர்களுடன் கல்யாண சாஸ்தா என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார். மூன்றாம் படை வீடு கேரளாவிலுள்ள குளத்துப்புழா. இந்த ஆலயத்தில் ஐயப்பன் குழந்தை வடிவில் பாலசாஸ்தா என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார். நான்காம் படை வீடு கேரளாவிலுள்ள எருமேலி. எருமை தலை கொண்ட மகிஷியை ஐயப்பன் வதம் செய்த தலம் இது. ஐந்தாம் படை வீடு கேரளாவிலுள்ள பந்தளம். இங்குதான் ஐயப்பன் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. பந்தள மன்னன் ராஜசேகரனால் கட்டப்பட்ட ஆலயம் இங்குள்ளது. ஆறாம் படை வீடு கேரளாவிலுள்ள சபரிமலை. இந்த தலத்தில் தர்மசாஸ்தா என்ற பெயரில் அழைக்கப்படும் ஐயப்ப சுவாமி யோக சின்முத்திரையுடன் குத்துக்காலிட்டு அமர்ந்தபடி அருள்பாலித்து வருகின்றார். புகழ்மிக்க இந்த ஆலயத்திற்கு பக்தர்கள் மாலை அணிந்து வந்து வழிபடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உச்சி பிள்ளையார் கோவில் சிறப்புகள். புகழ்பெற்ற திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் மலை மீது 273 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை அடைய 417 படிகள் ஏறிச் செல்ல வேண்டும். இந்த மலையை ஒரு புறம் இருந்து பார்த்தால் சிவபெருமானின் வாகனமாகிய ரிஷபமாகவும், மற்றொரு பக்கம் இருந்து பார்த்தால் பார்வதி அன்னையின் வாகனமாகிய சிம்மமாகவும், இன்னொரு திசையில் இருந்து பார்த்தால் தும்பிக்கையை நீட்டி அமர்ந்தபடி விநாயகராகவும் 3 வடிவங்களில் காட்சியளிக்கும் என்பது தனி சிறப்பு. திருஷ்டி கழிக்கும் தேவகனி எலுமிச்சை பழம். நமது கலாச்சாரத்தில் எலுமிச்சை கனி மிகவும் போற்றத்தக்கதாக இருந்து வருகின்றது. இந்த கனிக்கு உயிர் இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எலுமிச்சை பழத்தை 2 துண்டுகளாக வெட்டி குங்குமமும் மஞ்சளும் தடவி வீட்டு வாசலின் முன்புறத்தில் 2 முனைகளிலும் வைத்துவிட்டால் கண் திருஷ்டியும் தீய சக்திகளும் விலகி செல்லும் என்கின்றனர். மேலும் எலுமிச்சை பழத்தை 2ஆய் பிளந்து குங்குமம் தடவி யாருக்கு திருஷ்டி இருக்கின்றதோ அவரை சூரியனை நோக்கி அமர வைத்தோ அல்லது நிற்க வைத்தோ 3 முறை எலுமிச்சம் பழத்தால் சுற்றி அதை 4 திசைகளிலும் விட்டெறிந்தால் திருஷ்டி கழிந்துவிடும். இந்த பழம் காய்ந்து போகும் வரை காலால் மிதிப்பதோ கையால் தொடுவதோ கூடாது. வீட்டு வாசலில் எலுமிச்சை பழம், பச்சை மிளகாய் கட்டி தொங்க விடுவது ஏன்? நமது தேசத்தில் பெரும்பான்மையான வீடுகளில் வாசலில் எலுமிச்சை பழம், பச்சை மிளகாயை கட்டி தொங்க விடுவது நீண்ட கால பழக்கம். பொறாமை பிடித்தவர்கள், கெடுதல் நினைப்பவர்கள், எதிரிகள், துரோகிகள் போன்றோரின் துஷ்ட பார்வையில் இருந்து தப்பிப்பதற்காகவே இப்படி எலுமிச்சை பழத்தையும் பச்சை மிளகாயையும் கட்டி வைப்பார்கள். எதிர்மறை தன்மைகளை ஈர்க்கும் சக்தி எலுமிச்சை பழத்திற்கும் மிளகாய்க்கும் நிறையவே உண்டு என கூறப்படுகிறது. வீட்டில் எலுமிச்சை பழம், பச்சை மிளகாய் கட்டி தொங்கவிடும் முறை. எலுமிச்சை மற்றும் பச்சை மிளகாயை கண் திருஷ்டிக்காக கட்டி தொங்கவிட சில வழிமுறைகள் உள்ளன. எலுமிச்சை, காய்ந்த கறி,
காய்ந்த மிளகாய் இந்த மூன்றையும் ஒன்றாக கட்டி தொங்க விடலாம். காய்ந்த மிளகாயைப் போலவே பச்சை மிளகாயையும் கட்டி தொங்க விடலாம். எப்போதும் கருப்பு அல்லது சிவப்பு கயிற்றால் தான் இவைகளை கட்டிவிட வேண்டும். மிளகாய்களை ஒற்றைப்படையில் 7 அல்லது 9 என்ற எண்ணிக்கையில் ஒரு முனை அந்த பக்கமும் ஒரு முனை இந்த பக்கமும் பார்க்கும்படி கட்ட வேண்டும். மேலும் இவைகளை வாரம் ஒரு முறை, அதாவது வெள்ளிக்கிழமை காலை வேளையில் மாற்றிவிட்டு புதிதாக தொங்கவிட வேண்டும். இதனை தொடர்ந்து செய்வதால் கண் திருஷ்டி நீங்கி வறுமை விலகி குடும்பத்தில் செழிப்பு காணப்படும் என்பது நம்பிக்கை. கடன் வாங்குதல் கொடுத்தலுக்கான ஐதீகம். சில குறிப்பிட்ட நாட்களில் நாம் கடன் வாங்கினால் அதை திருப்பி செலுத்துவது கடினமென சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மாத பிறப்பு, அஸ்த நட்சத்திரத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் கடன் வாங்கினால் தீர்க்க முடியாத கடனாக அது வளர்ந்து கொண்டே போகும். அதே செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தினால் கடன் விரைவில் அடைத்து விடலாம். புதன்கிழமை அன்று மட்டும் நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஒருவேளை மீண்டும் மீண்டும் கடன் வாங்கவும் வாங்கிய கடனை கட்ட முடியாமலும் போகும் நிலையும் உருவாகும் என சொல்லப்படுகிறது. புதிய பொருள் வாங்குவதற்கும் விற்பதற்குமான ஐதீகம். புதிதாக வீடு, வாகனம், நகை மற்றும் இதர வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாட்களாகும். அஸ்வதி, சித்திரை, சுவாதி, திருவோணம், சதயம், ரேவதி ஆகிய நட்சத்திர தினங்களில் புதிய பொருட்களை வாங்குவதால் மேலும் புதிய பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும். அதேபோல பழைய பொருட்களை விற்க நினைப்பவர்கள் பரணி, கிருத்திகை, ஆயில்யம், பூரம், விசாகம், பூராடம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்களில் விற்கலாம். பழைய பொருட்களை விற்க வாரத்தில் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை ஆகியவை ஏற்ற தினங்களாக கருதப்படுகின்றன. கலசம் அறிய வேண்டிய தகவல்கள். கலசம் சரீரத்தை குறிக்கின்றது. கலசத்தின் மேல் சுற்றியுள்ள நூலானது நாடி நரம்புகளை குறிக்கின்றது. கலசத்தின் உள்ளிருக்கும் நீரானது குருதியை குறிக்கின்றது. மேலும் கலசத்தின் மேல் உள்ள தேங்காய் தலையை குறிக்கின்றது. கலசத்தின் மேல் உள்ள தேங்காயை சுற்றியுள்ள மாவிலை சுவாசத்தை குறிக்கின்றது. கலசத்தின் அடியில் உள்ள அரிசி மற்றும் இலை மூலாதாரத்தை குறிக்கின்றது. கூர்ச்சம் எனப்படும் தர்ப்பையானது மூச்சை குறிக்கின்றது. உபசாரமானது பஞ்சபூதங்களை குறிப்பதாக கருதப்படுகின்றது. தமிழ் மாதங்கள் 12லும் செய்ய வேண்டிய தானங்கள் பற்றி சாஸ்திரங்கள் கூறுவதை காணலாம். சித்திரை மாதம் நீர்மோர், தயிர் சாதம், பலகாரம், விசிறி, செருப்பு, குடை. வைகாசி மாதம் பானகம், வெல்லம், ஈய பாத்திரம். ஆனி மாதம் தேன். ஆடி மாதம் வெண்ணெய். ஆவணி மாதம் தயிர். புரட்டாசி மாதம் சர்க்கரை. ஐப்பசி மாதம் உணவு, ஆடை. கார்த்திகை மாதம் பால் மற்றும் விளக்கு. மார்கழி மாதம் பொங்கல். தை மாதம் தயிர். மாசி மாதம் நெய். பங்குனி மாதம் தேங்காய். சிவன் கோயிலில்
சுவாமிக்கும் நந்திக்கும் இடையில் செல்லக்கூடாது என்பது எதற்காக? நந்தி தேவர் தனது மூச்சுக்காற்றின் வாயிலாக சுவாமிக்கும் சாமரம் வீசிக்கொண்டே இருக்கின்றார் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அது தடைபடாமல் இருக்க நாம் இடையில் செல்லாமல் இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. மேலும் சுவாமி, நந்தி, கணவன், மனைவி, பெற்றோர், குழந்தை, குரு, சிஷ்யன், பசு, கன்று ஆகியோரது குறுக்கே செல்லக்கூடாது என்பதும் சாஸ்திர நியதி. பித்ருதோஷம் ஏன் ஏற்படுகின்றது? அதை எப்படி போக்குவது? காலம் சென்ற முன்னோர்கள் பித்ருக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு மனிதனின் சந்ததி தழைக்க அவர்களது முன்னோர் வழிபாடு என்னும் பித்ரு காரியத்தை அவசியம் செய்ய வேண்டும். ஆண்டுதோறும் திதி கொடுத்தல், அமாவாசை தர்ப்பணம் செய்தல் போன்றவை பிதுர் காரியங்களாகும். இவற்றை சரியாக செய்யாதவர்களுக்கு பித்ருதோஷம் ஏற்பட்டு குடும்ப வாழ்வில் குறைபாடு ஏற்படும். இதனை போக்க ராமேஸ்வரம், திருவாஞ்சியம், திருவெண்காடு ஆகிய தலங்கள் ஏதாவது ஒன்றில் தில ஹோமம் செய்ய வேண்டும். இதன் பிறகும் பிதுர் காரியங்களாகிய முன்னோர் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் பித்ருதோஷம் நீங்கி நல்ல குடும்ப வாழ்க்கையும் வம்ச விருத்தியும் உண்டாகும். நிகழ்ச்சிகளுக்கு வளர்பிறையை தேர்ந்தெடுப்பது ஏன்? நவகிரகங்களில் ஒருவரான சந்திரனே நம் மனதை இயக்குபவர். வளர்பிறையில் சந்திரன் ஆற்றலோடு திகழ்வார். அந்நாட்களில் நிலவின் அமுத கிரணங்கள் பூமியில் விழுவதால் மனம் உற்சாகத்தோடு இருக்கும். உற்சாகமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் குறைவின்றி சிறப்பாக நடந்தேறும் என்பதால் தான் அனைவரும் வளர்பிறையை தேர்ந்தெடுக்கின்றனர். அறுபதாம் கல்யாணம் அவசியமா? நாம் பிறந்த வருடம், மாதம், நட்சத்திரம் மூன்றையும் சேர்த்து பார்ப்பது 60ஆம் பிறந்த நாளில்தான். மறுமுறை பார்ப்பது 120வது வயதில்தான். அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. எனவே ஒரு மனிதனின் வாழ்வில் 60 வயது பூர்த்தி என்பது மிக விசேஷமான நாள். அன்றைய தினம் ஆயுள் ஹோமம் செய்து திருமாங்கல்ய தாரணமும் செய்ய வேண்டும். அன்றைய தினம் முதல் மறுபிறவி எடுத்ததாக கருதி அது முதல் அந்த தம்பதிகள் நோய் நொடிகள் இல்லாமல் மகிழ்ச்சியாய் வாழ்வார்கள். இதனை ஷஷ்டியப்த பூர்த்தி சாந்தி என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. எனவே 60ஆம் கல்யாணம் செய்ய வேண்டும் என்கின்றனர். ஆடம்பரமாக செய்ய முடியாவிட்டாலும் எளிமையாக நடத்தி கொள்ளலாம். அணைந்து போன விளக்கை மீண்டும் ஏற்றி வைப்பது நல்லதா? ஆலயங்களில் வழிபாடு செய்யும் போது பிறரால் ஏற்றப்பட்ட விளக்குகள் அணைந்திருந்தால் அதனை மீண்டும் நாம் ஏற்றலாமா என சந்தேகம் வரலாம். நாம் புதிதாக தீபம் ஏற்றுவதை விட உயர்ந்தது பிறர் ஏற்றி அணைந்த தீபத்தை மீண்டும் ஏற்றுவதுதான் என கூறப்படுகிறது. அதற்கு ஒரு தொன்ம கதையும் சொல்லப்படுகிறது. முன்னொரு காலத்தில் சுவாமி சன்னதியில் ஒரு விளக்கு சுடர் அணையும் தருவாயில் எரிந்து கொண்டிருந்ததாம். அப்போது எண்ணெயை குடிப்பதற்காக சென்ற எலி ஒன்று தன்னை அறியாமல் தீபத்தை தூண்டிவிட்டதாம். அறியாமல் செய்தால் கூட இச்செயல் மிகப்பெரிய புண்ணியமாக மாறி எலி அடுத்த பிறவியில் மிகப்பெரிய அரச குடும்பத்தில் பிறக்கும் பாக்கியம் பெற்றதாக அந்த தொன்ம கதை கூறுகின்றது. எனவே சன்னதியில் அணைந்துள்ள தீபங்களை எந்த குழப்பமும் இல்லாமல் ஒளிரச் செய்யுங்கள். நல்லதே நடக்கும்.
முருகப்பெருமானின் 12 கரங்களில் உள்ளவை என்னென்ன? முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள 6 கரங்களில் அபயக்கரம், கோழிக்கொடி, வச்சிரம், அங்குசம், அம்பு, வேல் ஆகியவை காணப்படும். இடதுபுறம் உள்ள 6 கரங்களில் வரமளிக்கும் கை, தாமரை, மணி, மழு, தண்டாயுதம், வில் போன்றவை காணப்படுகின்றன. அறிவோம் ஆன்மீகம். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.